நடிகர் சூர்யாவின் மொத்த குடும்பமும் இப்போது கங்குவா திரைப்படத்திற்கு எழுந்த விமர்சனத்தால் மொத்தமாக அமைதியாக மாறியிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் ஜோதிகா போட்ட பதிவால் இப்போது இதுவரை சூர்யா குடும்பத்திற்குள் மட்டும் எழுந்த சிக்கல் இசையமைப்பாளர் டிஎஸ்பி வரை சென்றிருப்பதும் அவர் போன் போட்டு பேசிய சம்பவமும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நேற்றைய தினம் நடிகை ஜோதிகா தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் கங்குவா படத்தில் முதல் அரை மணி நேரம் மட்டுமே நன்றாக வரவில்லை, சத்தம் இரைச்சலாக உள்ளது என்பதை ஒத்துக்கொள்கிறேன். குறையில்லாத படத்தை எடுக்க முடியாது, ஆனால் அதற்காக ஒட்டுமொத்த படத்தையும் விமர்சிப்பதா? ஊடகங்கள் மற்றும் சிலரின் எதிர்மறையான விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் முன்பு பார்த்த பெரிய பட்ஜெட் படங்களில் பெண்களை பின்தொடர்வது, இரட்டை அர்த்த வசனங்கள் பேசுவது போன்றவற்றுக்கெல்லாம் இந்த அளவுக்கு அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை. கங்குவாவுக்கு மட்டும் ஏன்? கங்குவா படத்தின் முதல் காட்சி முடியும் முன்பே எதிர்மறை விமர்சனம் வர ஆரம்பித்து விட்டது. பல குழுக்கள் இணைந்து திட்டமிட்டு எதிர்மறை விமர்சனங்களை பரப்புகின்றன. விமர்சகர்கள் படத்தில் உள்ள நல்ல விஷயங்களை கவனிக்காமல் விட்டது ஏன்? இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பாலிவுட் நடிகை ராதிகா மெஹ்ரா நடிகை ஜோதிகாவின் பதிவுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்து தெரிவித்திருந்தார். அந்த பதிவிற்கு நன்றி கூறிய ஜோதிகா அத்துடன் பதில் கருத்து ஒன்றையும் குறிப்பிட்டிருந்தார். அந்த பதிவில், நான் படத்தின் வெற்றி தோல்வியை பற்றி பேசவில்லை. வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ள நாங்கள் பல ஆண்டுகளாக உழைத்து வருகிறோம். நேர்மறையான படைப்புக்கு எதிர்மறை விமர்சனங்கள் வருகின்றது. ஆனால் அதே சமயம் தரமற்ற படங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க யாருக்கும் தைரியம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தான் இதுவரை யாராவது கணவர் நடித்த சொந்த படத்தை விமர்சனம் செய்திருக்கிறார்களா? ஜோதிகா செய்திருக்கிறார். இது நல்ல முன்னேற்றம் என பலர் பேசி வந்தாலும் ஜோதிகா படத்தின் முதல் 30 நிமிட பின்னணி இசையை விமர்சனம் செய்தது படத்தின் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத்தை கடுமையாக பாதித்திருக்கிறதாம். அவரும் தனது கருத்தை நேரடியாக படத்தின் தயாரிப்பாளரிடம் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. என் வாழ்வில் இப்படி ஒரு விமர்சனத்தை நான் சந்தித்தது இல்லை எனவும் இது தவறான செயல் எனவும் கண்டித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் என்றால், தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் வலம் வந்த வண்ணம் இருப்பதால் சூர்யாவின் தந்தை சிவகுமார் மற்றும் அவரது மனைவி இருவரும் மும்பை சென்று தனது மகன் குடும்பத்தை சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதுடன் அவர்களை சென்னை அழைத்து வரவும் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வருட பள்ளி படிப்பு முடித்ததும் சென்னை திரும்ப சூர்யாவும் திட்டமிட்டிருப்பதாகவும், இனி புது வழியில் திரைக்கதையை தேர்வு செய்து நடிக்க அவரும் பல்வேறு யுக்திகளை கையாள இருக்கிறாராம் என்கின்றன விவரம் அறிந்த வட்டாரங்கள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.